மைதா சர்க்கரை இல்லாம சூப்பரான ஹெல்தியான சாக்லேட் ப்ரௌனி செய்யலாம். ப்ரௌனி சமீபமாக பலருடைய விருப்பமாக மாறியுள்ளது. அதுவும் சாக்லேட் ப்ரௌனி என்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்புவார்கள். முட்டை மைதா மாவு இல்லாமல் ஆரோக்கியமான மற்றும் சுவையான சாக்லேட் ப்ரௌனியை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு, 1 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், 3 டீஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 கப் டார்க் கலவை சாக்லேட் நறுக்கப்பட்டது, 1/2 கப் மென்மையாக்கப்பட்ட வெண்ணெய், 1 கப் தயிர், 1/2 கப் பேரிச்சம்பழம், 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 கப் அக்ரூட் பருப்புகள், அலங்காரத்திற்கு கூடுதல் கப் டார்க் சாக்லேட் சிப்ஸ். மேலும் அழகுபடுத்த 2 பாத்திரங்களில் அல்லது மைக்ரோவேவில் வெண்ணெயுடன் நறுக்கிய டார்க் சாக்லேட்டை மெதுவாக உருக்கவும். நன்கு கிளறவும். உருகிய சாக்லேட் வெண்ணெய் கலவையில் தயிரை அடிக்கவும். பேரிச்சம் பழத்தை நன்றாக கூழாக அரைத்துக்கொண்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கவும். 4 முதல் 5 வரை நிமிடங்கள் வரை நன்கு அடிக்கவும். பேக்கிங் திரையில் வெண்ணெய் தடவி தயாராக வைக்கவும். அடுப்பை 180°க்கு முன்கூட்டியே சூடாக்கவும். ராகி மாவு, கோகோ பவுடர் மற்றும் பேக்கிங் பவுடர் ஆகியவற்றை ஒன்றாக சலிக்கவும். ஈரமான கலவையில் உலர்ந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக கலக்கவும். அக்ரூட் பருப்புகள் மற்றும் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்கவும். அதிகமாக கலக்காமல் மெதுவாக கலக்கவும். தயாரான பாத்திரத்தில் கலவையை ஊற்றவும். கூடுதல் அக்ரூட் பருப்புகள் மற்றும் சாக்லேட் சிப்ஸால் அலங்கரிக்கவும். 180°C வெப்பநிலையில் 30 நிமிடங்கள் வரை பேக் செய்து எடுக்கவும். ஓவன் இல்லாதவர்கள் குக்கரில் கல் உப்பு தூவி அதில் 40 நிமிடம் வைத்து சுட்டு எடுக்கலாம். ப்ரௌனிகளை ஆற வைக்கவும். பின்னர் வெட்டுவதற்கு முன் 1 முதல் 2 வரை மணி நேரம் பிரிட்ஜில் வைத்து எடுக்கவும். சுவையான சாக்லேட் ப்ரௌனி தயார்.